ஓகே இப்பாட்டுங்க கண்ட கருமத்தையும் விட்டு இருந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு டேய் ஜாம்பி பையலா ஏறாதீங்கடா இறங்க யோ பவுன்சர்ஸ் தூக்கி விசிறீங்க ஜாம்பி பையலா சொன்னா கேளுங்க. இங்க பாரு ஒருத்தன வண்டிக்குள்ள வந்து விழுகிறான். டேய் எஞ்சி போடியா லியோதாசா மாறவா யோ ஏதாவது பண்ணி தடுத்து நிப்பாட்டுங்க. என்னையா சவுண்டு வண்டிக்குள்ள தூக்கி போட்டானுங்களா? உள்ள ஒரு புசி இருந்தாரு. புசி என்னாச்சு? ஏன் அழுறீங்க? தலைவரை தூக்கி தலையில போட்டாங்க தலைவரே. புடிச்சிட்டேன். அழாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? நான் புடிச்சிட்டேன். யாரு தலைவரே? வேற யாரு? இந்த தீய சக்தி திமுக தான். மக்களே பாருங்க, நம்ம தில்லான தீநகர் வேட்பாளரை தர்பூசணி பழத்தை போட்டு செலக்சர்லான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த தீய சக்தி திமுக வேணுமா இல்ல இந்த காமசக்தி டிவிக்கே வேணுமான்னு? நான் சொல்லி கொடுத்தத என்கிட்ட அடிக்கிற பாத்தியா தலைவரே? பப்ளிக் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? வலிக்குது தலைவரே. சின்ன தர்பூசணி பழம் தான். இந்த துண்டுல எதுவும் கொடுத்தா நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி அகலமா விரிச்சு இப்படி அமுக்கி தாடையோட வச்சு இறுக்கிக்கணும். சரியா? இறுக்கிட்டு ஆஸ்பத்திரி இப்படியே போங்க. கூட நம்ம சில்பாவை கூப்பிட்டுக்குங்க. டிஃபனுக்கு மட்டும் 25K தருவாரு. வாங்கிட்டு தெம்பா டி நகர் வந்து சேரணும். நம்ம பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குது. நானும் வருவேன். இது அங்கேயும் வரியா? இனி என்னதெல்லாம் உணாது எரிப்பா? இல்லை நான் வீட்டுக்கு போறேன். அழக்கூடாது. பார்த்து பவுன்சர்ஸ் நெக்ஸ்ட் டைம் என்னன்றீங்க, இப்படி சுற்றி செவுறு மாதிரி ஏதாவது கட்டி கொண்டு வர முடியுமான்னு? முடியாதா? ஐயோ இந்த ஜாமி பிள்ளை அதுக்குள்ள வந்துட்டேன். எல்லாத்தையும் மூடுங்கடா.